விக்னேஷ் பாரிசாலன் 2 பேரோட விவாதத்தையும் இப்போ தான் கேட்டேன். 2 பேரும் நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டாங்க, நிறைய உண்மைகளை சொல்ல மறந்துட்டாங்கன்னு எனக்கு பட்டுச்சு. அப்படி அவங்க மறைச்ச உண்மைகள் என்ன, மறைக்க நினச்ச அல்லது ரகசியங்கள் என்ன, இது பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் விஷயமா, ஆரியர் வருகை, இந்தியாவுக்குள் ஆரியர்கள் வந்தாருங்க அப்படின்னுங்கிற கோட்பாட்டையே திரு விக்னேஷ் அவர்கள் மறுக்கிறார். அவர் சொல்கிறாரு, அந்த கோட்பாட்டையே நான் எதிர்க்கிறேன், அப்படி ஒரு கோட்பாடே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்திய டிஎன்ஏ ஆய்வுகள் தெளிவாக சொல்லுது, ஸ்டெஃபி பகுதிகளில் இருந்து, மத்திய யுரேசியாவான ஸ்டெஃபியிலிருந்து ஆரியர்கள் மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த டிஎன்ஏ ஆய்வுகள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. குறிப்பாக அதுக்கான சில பேப்பர்ஸை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரீகன்ஸ்ட்ரக்டிங் இந்தியன் பாப்புலேஷன் ஹிஸ்ட்ரி, டேவிட் ரீகோனுடைய பேப்பர் 2009 வெளியான பேப்பர் இது. இதில் ஏஎஸ்ஐ ஏஎன்ஐ அப்படின்னுங்கிற 2 விஷயத்தை அவர் விளக்குறாரு. ஏஎன்ஐ அப்படின்னுங்கிறது ஆன்சிஸ்டர் ஆஃப் நார்த் இந்தியா அப்படின்னும், ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது ஆன்சிஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னுங்கிறதையும் அவர் விளக்குறாரு. இதில் முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடப்பெயர்வு சிந்து வெளி காலத்திற்கு பின்னாக நடந்தது. இது சிந்து வெளி பண்பாடு அழிகிற காலகட்டத்தில் தான் இந்த இடப்பெயர்வு நடைபெற்றுச்சு. சொல்லணும்னா, பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம்னு இந்த 4 வகையாக தான் வரலாறை பிரிச்சிருப்பாங்க வரலாற்று ஆய்வறிஞர்கள். இதில் இந்த நகரங்கள் தோன்றி நாகரிகங்கள் உருவானது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உலகத்தில் செம்பு காலத்தில் சில முக்கியமான, இப்போ மெசபடோமியாவில் உருவான கலாச்சாரமாகட்டும், எகிப்தில் உருவான கலாச்சாரமாகட்டும், சீனாவில் உருவான கலாச்சாரமாகட்டும், இது எல்லாமே செம்பு காலத்தை சேர்ந்தது. இப்படி இந்தியாவில் செம்பு காலத்தில் உருவான கலாச்சாரம் தான் சிந்துவெளி கலாச்சாரம். இப்படி சிந்துவெளி கலாச்சாரம் என்ன இவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா, சிந்துவெளியில் இருந்தவர்களும் ஆரியர்கள் தான், அவங்க எங்கேயோ ஸ்டெஃபி பகுதிகளில் இருந்து வந்தவங்க இல்லை, அவங்க இந்த மண்ணின் பூர்வ குடிகள் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இது நாள் வரையும் தமிழ் ஆய்வாளர்கள் என்ன கிளைம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லைங்க, சிந்துவெளி நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் ஆதி தமிழர்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அது ஒரு புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ். சிந்துவெளி மொழி அப்படிங்கிறது ஒரு புரோட்டோ திராவிடியன் மொழி அப்படிங்கிறத கால்டுவெல் உட்பட பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது அங்கே கிடைக்கிற அந்த சமூகம்ங்கிறது ஒரு தாய்வழி சமூகம். நீரை பண்பாட்டை அடிப்படையாக அங்கே ஒரு பெரிய குளம் இருந்துச்சு, நீரியல் சடங்குகள் நடத்துவதற்காகவே. நீரை கொண்டாடுகிற சமூகமாக சிந்துவெளி சமூகம் இருந்துச்சு. அதே ஆரிய கலாச்சாரம் பார்த்திங்கன்னா, ஆரிய கலாச்சாரத்தை நாம் எதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைக்கிற ரொம்ப பழைய மூல நூல் ரிக்வேதம் தான். ரிக்வேதத்தில் பெரும்பாலும் எது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு தான் கொண்டாடப்படுகிறது. கிடைக்கிற அத்தனையும் நெருப்புக்கு ஆகுதியாக்குவது தான் ரிக்வேத பண்பாடு. அது மட்டும் இல்லை, ரிக்வேதத்தினுடைய எல்லா கடவுளர்களும், குறிப்பாக ரிக்வேதம் கொண்டாடுகிற கடவுள் இந்திரன். இந்திர வழிபாட்டை தான் ரிக்வேதம் அவ்வளோ உயர்த்தி பேசும். அந்த இந்திரன் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வந்தான் அப்படின்னு சொல்லும் ரிக்வேதம். அதே போல் குதிரை சார்ந்த அஸ்வமேத யாகம் மாதிரியான குதிரையை கொண்டாடுகிற ஒரு வேத புத்தகமாக ரிக்வேதம் இருக்குது. ஆனால் சிந்துவெளி பண்பாட்டில் குதிரைக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
சிந்துவெளி முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அந்த முத்திரைகளில் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, காளைகள் தான் நமக்கு கிடைக்குதே தவிர குதிரைகள் நமக்கு கிடைக்கல. அப்போது நாம் இதெல்லாம் இதை எவிடன்ஸாக சொல்லி, அந்த மொழியியல் எவிடன்ஸாக சொல்லி, இப்படி கிடைக்கிற குறியீட்டு எவிடன்ஸ் எல்லாம் சொல்லி, இது நாம் தமிழர் கலாச்சாரம், தொல் தமிழர் கலாச்சாரம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு நமக்கு என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா, டிஎன்ஏ எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. இதில் 2009க்கு பிறகு 2017 மார்டின் பி ரிச்சர்ட் அப்படின்னுங்கிற ஹடர்ஸ்ஃபீல்டு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் 13 பேராசிரியர்களோட நடத்தி ஒரு டிஎன்ஏ ரிசர்ச் நடத்தி அந்த பேப்பரை வெளியிடுறாரு. அந்த பேப்பரினுடைய பெயர் ஏ ஜெனட்டிக்கல் குரோனாலஜி ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட் பாயிண்ட்ஸ் டு ஹெவிலி செக்ஸ் பயாஸ் டிஸ்பர்சல்ஸ் அப்படின்னுங்கிற இந்த பேப்பரை அவர் வெளியிடுறாரு. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த R1A1 சொல்லப்படுற இந்த ஆரியன் டிஎன்ஏ சிந்துவெளி பண்பாட்டில் கிடைக்கவே இல்லை. இது சிந்துவெளி பண்பாட்டினுடைய அழிவு காலத்திற்கு பிறகு இந்தியாவுக்குள் இடம்பெயர்ந்து சப்த சிந்து என்ற பகுதியில் குடியேறி பின்பு இந்தியாவில் முழுக்க விரவிய ஒரு பண்பாடு தான் இந்த பண்பாடு அப்படிங்கிறத அந்த பேப்பர் தெளிவாக சொல்லுது. நீங்கள் யாருனாலும் தேடி படிச்சுக்கலாம். பாரிசாலன் உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, வெள்ளையா இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதை நையாண்டியாக விக்கியும் விமர்சனம் பண்ணார். இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இந்த இனக்கலப்பு நடந்திருக்கும். எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இந்த இனக்கலப்பு சார்ந்த விஷயங்கள் நடந்தேறி தான் இருக்கும். இதில் நாம் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த வேத மரபுக்கு முன்னாடியே தொல் மரபு ஒன்று இருந்துச்சு. அந்த தொல் மரபுங்கிறது தமிழர் மரபாக இருந்துச்சு. அந்த மரபின் தெய்வங்களுடைய எச்சங்களை நாம் இன்றைக்கும் வழிபட்டுருக்கோம். ஆனால் இங்கே நாம் நிறுவ விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வேத மரபுக்கு முன்பு, இங்கு ஆரிய வருகைக்கு முன்பு ஒரு செழித்தோங்கிய கலாச்சாரம் இருந்துச்சு, ஒரு பண்டைய நாகரிகம் இருந்துச்சு. அந்த எண்டமிக் கல்ச்சர் தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த தமிழர் நாகரிகம்னு சொல்கிறோம்னா, ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா தெளிவாக சொல்கிறாரு. அவருடைய ஆய்வு புத்தகங்களையெல்லாம் நீங்கள் தயவு செய்து வாசித்து பார்க்கலாம். சிந்து சமவெளி விட்ட இடமும் கீழடி தொட்ட இடமும் ஒன்றே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் நிறைய மேற்கோள்கள்லாம் காட்டுறாரு. அதில் குறிப்பிட்ட மேற்கோள் என்ன அப்படின்னா, சிந்துவெளி குறியீட்டில் கிடைக்கிற எழுத்துக்களும் நம்ம கீழடியில் கிடைக்கிற எழுத்துருக்களும் கிட்டத்தட்ட ஒத்த விஷயங்களாக இருக்குது. இன்னொன்று, இந்தியா முழுக்கவே எழுதப்பட்ட கல்வெட்டுகளாக இருக்கட்டும், பானை ஓட்டு கீறல்களாக இருக்கட்டும், அதிகம் எழுதப்பட்ட ஆவணம் கிடைத்த மாநிலமாக தமிழகம் தான் இருக்குது. வேறு இடங்களில் அவ்வளவு எழுதப்பட்ட எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் நமக்கு கிடைக்கல. அதாவது மிடுவல் இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கிற எராவில் எழுதப்பட்ட ஆவணங்கள் அதிகம் கிடைக்கிற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் பாரி சொல்ல வந்தார். ஆனால் அவர் அவர்கிட்ட சில தடுமாற்றங்கள் இருந்துச்சு. இன்னொன்று, இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறத பொறுத்தளவு நாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருக வழிபாடை சங்க இலக்கியங்கள் போற்றுதானா? சங்க இலக்கியங்கள் போற்றுது. சங்க இலக்கியங்கள் அதை பற்றி பேசுதானா? பேசுது. பாரி சொன்ன மாதிரி சங்க இலக்கிய காலம்னுங்கிறது, சங்க இலக்கியம்னுங்கிறது தொகுக்கப்பட்ட நூட்கள் தான். சரிங்களா? முதல்ல எது சங்க இலக்கிய நூல்னுங்கிறதுலேயே இங்கே பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு பழைய விக்கி வீடியோவில் பார்த்தேன், நிறைய நூல்களை சங்க மருவிய கால நூல்களை சொல்லி இதெல்லாம் சங்க இலக்கிய நூல்னுங்கிறாரு. சிலப்பதிகாரம் மணிமேகலையை சொல்லி இதெல்லாம் சங்க இலக்கிய நூல்கள்னுங்கிறாரு. இதெல்லாம் காப்பிய காலத்தை சேர்ந்தது. சங்க மருவிய கால நூட்கள் தான் திருக்குறள் மாதிரியான நூட்கள். அப்போது இங்கே சங்க இலக்கிய நூல், சங்க மருவிய இலக்கிய நூல் எதுங்கிறதே தெரியல. சரி, சங்க இலக்கிய நூல்களில் முருகன் வழிபாடு பற்றி பேசப்பட்டிருக்கான்னா பேசப்பட்டிருக்கு.
முருக வழிபாடு அப்படின்னுங்கிறது சங்க இலக்கிய நூலில் என்னவா இருக்குது அப்படின்னா, முருகு அப்படின்னுங்கிற ஒரு ஆற்றல், ஒரு இயற்கையினால் படுகிற ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை இவங்க வந்து வேளன் அப்படின்னுங்கிற ஒரு பூசாரி உடம்பில் ஏற்றி வெறியாட்டமாடி குறி சொல்கிற அந்த படிமங்கள் தான் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்படுது. குறிப்பாக நம்ம நற்றிணையாக இருக்கட்டும், குறுந்தொகையாக இருக்கட்டும், குறுந்தொகையிலையும் பதிவு செய்யப்படுற விஷயம் என்னன்னா, காதல் பிணியில் ஆட்கொண்டு, அதாவது தலைவன் பிரிஞ்சு போயிடுவான், தலைவி வந்து அவனுடைய பிரிவினால ரொம்ப சோர்வாவா. அப்போது பெற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவளுக்கு வந்து முருகன் வந்து இவரை வந்து தீண்டிட்டான், அதனால தான் இவ பிணியில் இருக்கா, அதனால் என்ன செய்யணும்னா போய் அவனுக்கு வந்து ஆட்டை பலி கொடுத்து, அந்த ஆட்டை பலி கொடுத்து வேளன் மேலே முருகை ஏற்றி களியாட்டம் ஆட வச்சு அவன் குறி சொல்லி இவன் பிணியை போக்குவாள் அப்படின்னுங்கிறது தான் சங்க இலக்கியம் சொல்லுகிற முருக நம்பிக்கையாக இருக்குது. இன்னொன்று தொல்காப்பியத்தின்படி முருகன்னுங்கிறது குறிஞ்சி நில கடவுள். ஏன்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் தொல்காப்பியம் வந்து எந்த கடவுள் அப்படின்னு வரையறுக்கும்போது குறிஞ்சி நில கடவுளாக தான் முருகனை வந்து வரையறுக்குது. இன்னும் வந்து முருகனுக்கு வந்து சங்க இலக்கியம் சொல்கிற இடங்கள்லாம் குறவர்கள் வந்து கல்லுன்றுட்டு வெறியாட்டம் ஆடினாங்க, அதே மாதிரி ஆட்டை வந்து பலி கொடுத்தாங்க அப்படின்னுங்கிற விஷயத்த சங்க இலக்கியங்கள் மறக்காமல் பதிவு செய்யுது. அது போக இவங்க சொல்கிற இந்த முருகர் படிமத்துக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு தொல்குடியினுடைய, இன்னும் சொல்ல போனால் அரசுருவாக்கம் நிகழ்வதற்கு முன்பாக இருந்த ஒரு இனக்குழு வழிபட்ட தங்களினுடைய இனக்குழு தெய்வமாகத்தான் நாம் இங்கே முருகரை பார்க்க முடியுது. அவர் வந்து அந்த வள்ளியினுடனான திருமணம் பின்னாடி தேவயானி கல்யாணம் பண்ணதாக இருக்கட்டும், அல்லது அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து வைதீகம் இங்கே வந்து ஆட்கொண்ட பிறகு இங்கே வந்து எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ள பிறகு சேர்க்கப்பட்டதாக இருக்குமே தவிர, நமக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே வந்து வள்ளியினுடைய முருகன் மீதான காதலாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய இதாக இருக்கட்டும், அதெல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன உணர முடியுதுன்னா, ஒரு வேட்டுவ தலைவன், ஒரு இனக்குழுவின் தலைவன் தன்னுடைய நீத்தார் வழிபாடு அப்படின்னுங்கிறது தான் தமிழ் மரபு. நீத்தார் வழிபாட்டை நடுகளாக மட்டும் இல்லை, அவர் விக்கி சொல்கிறாரு எங்கள் முருகருக்கு நடுகள் இருக்குது அப்படின்னு. நடுகள்லாம் மட்டும் இல்லை, நீத்தாரை நினைத்து அவரை வந்து நீத்தார் வந்து பெரும் மரமாயிட்டாரு, பெரும் வனமாயிட்டாரு, பெரும் மலையாயிட்டாரு அப்படின்னு நினைச்சு வணங்குகிற பழக்கமும் தமிழர்கள்ட்ட இருந்துச்சு. முருகு அப்படின்னுங்கிற ஆற்றலை அவர்கள் என்னவா வழங்கன்னா, பா நீலகண்டன் சொல்கிறாரு, அதை ஒரு இளங்கதிர் அப்படின்னுங்கிற ஒரு மெட்டஃபாராக அவர்கள் வணங்கினாங்க. நீங்கள் வந்து அந்த நீளமாக இருக்கட்டும் அல்லது அந்த இளங்கதிர் சூரியன் உதிக்கிற அந்த நேரத்தில் அந்த வானம் சூழ்ந்து அந்த சூரியன் மெல்ல வரும்போது என்ன படிமம் இருக்குமோ அதான் முருகனோட படிமம். அப்புறம் பின்னாடி அவங்க வந்து அதை வந்து உருவம் கொடுத்துக்கிட்டாங்க. அப்போது முருகன் என்னவா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் இயற்கையாகத்தான் இருக்கிறார். அவர் இயற்கையை வழிபடுதல் தான் தமிழர் மரபாகவும் இருக்குது. இந்த மெட்டஃபாரை, இந்த கால அரசியலை, இந்த கால வரலாற்றை இப்போ நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய அஜெண்டா அரசியலில் பொருத்தி, அந்த அஜெண்டா அரசியலில் பொருத்தி ஒரு விவாதத்தின் மூலமாக தீர்வு காண முடியுமா அப்படின்னா தீர்வு காண முடியாது. இதை வந்து மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது போக இதை பொருட்டாவது சங்க இலக்கியத்தை ரொம்ப அணுகி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதுபோல் பாரி வந்து இல்லை 100 வருஷத்துக்குள்ளே தான் சங்க இலக்கியம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டாங்கன்னு, அதெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு தொகுக்கப்பட்ட நூல் தான் சங்க இலக்கியம். ரொம்ப பின்னால் வந்த பாடல்களும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப முற்பட்ட, அதாவது உடைந்த தமிழில் இருக்கிற பாடல்களும் அதில் இருக்குது. அப்போது வந்து இது எல்லாமே வந்து படியெடுக்கப்பட்டு யாரோ ஒருவரால் படியெடுக்கப்பட்டு நம்ம கைகளில் வந்து சேர்ந்தது தான். இடைச்செருகள் நடந்திருக்குமா அப்படின்னா இடைச்செருகள் நிச்சயமாக நடந்திருக்கும். இலக்கிய
எவிடன்ஸை, இலக்கிய எவிடன்ஸை அப்படியே ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸாக எடுத்துப்பாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் உலகத்தில் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை அப்படியே புறந்தள்ளுவாங்களா அப்படின்னா புறந்தள்ளவும் மாட்டாங்க. அதில் இருக்கிற குறியீடை, அதில் இருக்கிற பண்பாட்டை ஒரு ஆய்வாளர் விளக்கி எழுதணும். இதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு விளக்கி எழுதணும். அப்போ ஒரு இலக்கியத்தினுடைய மேலும் மேலும் திறப்பாக இருக்கும். தோப்பா எழுதியிருக்காரு, பா நீலகண்டன் எழுதியிருக்காரு, மறைமலை அடிகளார் எழுதியிருக்காரு. இவங்க நூல்களை எல்லாம் படித்து இன்னும் விரிவாக, இன்னும் டீட்டெயில்டாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். இந்த விவாதம் சும்மா ஒரு மேம்போக்கா, ரொம்ப மிகவும் மேம்போக்கா, 2 பேருக்குமே பெரிய இதில் ஆட்பட்ட அறிவு இருக்கிற மாதிரி எனக்கு படலை. அப்படி ஆட்பட்ட விவாதமாக இது நடத்தப்பட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. நன்றி.